இந்த டிஎம்கே ஜென்சி மீட்டிங் மூலியமா நான் ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் நான் முன் வச்சுக்கிறேன். இப்போ நீங்க வந்து பொதுவா ஒரு சிஎம் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஃபிஷியலோ அன்அஃபிஷியலோ ஐ டோன்ட் நோ தட். பட் நீங்க வந்து ஒரு இன்ஸ்டால ஒரு பேஜ் ஹேண்டில் பண்றீங்க. லைக் ஒரு முதலமைச்சர் விடுற அறிவிப்பாகட்டும், ஒரு அறிக்கை ஆகட்டும், அவங்க பண்ற திட்டங்கள் ஆகட்டும், லைக் அவங்க சைன் பண்ற பேப்பர்ஸ் ஆகட்டும், நீங்க எல்லாத்தையும் அதுல அப்லோட் பண்றீங்க. நான் இதுல ஓப்பனா ஒரே ஒரு டிரான்ஸ்பரன்சி நான் கேட்கறேன். நீங்க சொன்ன டிரான்ஸ்பரன்சி கவர்மெண்ட் இது கிடையாது. இப்போ என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா, வி 3 பீப்புள் யூஸ் தட் அக்கவுண்ட் இன் 3 டிஃப்ரெண்ட் மொபைல்ஸ். ஸோ இட் டசன்ட் மீன் தட் ஐ போஸ்ட் எவ்ரிதிங் பர்சனலி. புரியுதுங்களா? இப்போ எல்லா தகவல்கள் என்னோட அக்கவுண்ட்ல வரதுமே நானா தான் அந்த தகவலை போஸ்ட் பண்றேன் அப்படிங்கறதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. ஸோ நான் விஜய் அவருக்கு வந்து நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, நீங்க எது வேணாலும் மக்களுக்கு பண்ணுங்க. நல்லது பண்ணுங்க, கெட்டது பண்ணுங்க, எது வேணாலும் பண்ணுங்க, வேண்டான்னு சொல்ல. ஆனா அது மக்களுக்கு முன்னாடி வந்து நீங்க பண்றதா பண்ணுங்க. ஏன் போய் யாரோ பண்றத நீங்க கையெழுத்து போட்டா மட்டும் நீங்க இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிட முடியாது. புரியுதுங்களா? யாரோ உங்களை பின்னாடி இருந்து இயக்குறாங்கன்னு ஏன் இந்த தமிழ்நாட்டு மக்கள் நினைக்க கூடாது? நாங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? நாங்க அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசு வந்து யாரோ ஒருத்தங்க மூலியமா விஜய் அப்படிங்கிற ஒரு முகத்தை வச்சு இயங்கிட்டு இருக்குதுன்னு தான் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை, அதை நீங்க உடைக்கிறதுக்கு நீங்க வந்து முதலமைச்சரா நீங்க முன்னாடி வாங்க. பிரஸ் முன்னாடி இன்னைக்கு நீங்க மேடையை போட்டு பேசின அந்த பேச்செல்லாம் நீங்க பிரஸ் முன்னாடி நின்று பேசுங்க. பிரஸ்ல இருக்கிறவங்க, அதாவது ஊடகம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜனநாயக நாட்டுல வந்து ஒரு 4வது தூணுங்க. ஒரு அரசாங்கத்துக்கும் ஒரு மக்களுக்கும் நடுவுல இருக்க பாலங்க. அந்த பாலத்தை நீங்க அவமதிக்கிறது வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச மக்களை அவமதிக்கிற மாதிரி. சரிங்களா? அதனால நீங்க இப்ப என்ன பண்றீங்கன்னா, வந்து அந்த ஊடகத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்க. ஊடக நண்பர்கள் யாரும் உங்க வீட்டு வேலைக்காரங்க கிடையாது. சரிங்களா? அவங்க வந்து மக்களோட பிரதிநிதிகள். அதனால ஊடகத்தை மதிங்க கொஞ்சமாவது. நீங்க என்ன சொல்றீங்க? நல்ல ஊடகம் வரட்டும், அதுக்கப்புறம் நான் வந்து பேட்டி இப்ப நீங்க வெற்றின்னு ஒரு சேனல் ஆரம்பிக்கிறதா அபிஷியலாவோ அன்அபிஷியலாவோ ஒரு நியூஸ் வருது. அதோட டிரான்ஸ்பரன்சி எப்படி இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாது. அதனால நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, முதலமைச்சர் நலத்திட்டங்கள் வழங்கினாலும் சரி, இல்ல ஒன்றிய அரசோட தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத திட்டங்களை நீங்க கையெழுத்து போடுற மாதிரி இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் பிரஸ் முன்னாடி வந்து ஓப்பனா நீங்க வாயை திறந்து பேசுங்கன்னு தான் சொல்றோம் நாங்க. புரியுதுங்களா? அதாவது ஜனநாயக நாட்டுல ஒரு ஜனநாயக குடிமகனா என்னோட கோரிக்கை இது. கோரிக்கை இல்ல, திமுக இளைஞர் அணியில இருக்க எல்லா மக்களோட கோரிக்கை. அவங்க எல்லா மக்களோட முகமா நான் ஒருத்த வந்து உங்ககிட்ட கேட்கறேன். சரிங்களா? சிஎம் விஜய் உண்மையாலுமே இது சிஎம் விஜய் வரைக்கும் போகட்டும், அவர் பார்க்கட்டும். அவருக்கு உறுத்துச்சுன்னா அவர் வந்து மக்கள் முன்னாடி மக்கள் கிட்ட எப்படி உரையாடணுங்கிறத அவர் கத்துக்கிட்டோம். ஒரு மேடையை போட்டு அவங்க ஆளுங்க 5000 பேரை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்காசம் கொடுக்கறக்காக, இப்ப ஒண்ணும் இல்லை, என்னை சுத்தி ஒரு 100 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆர்காசம் கொடுக்குற மாதிரி எனக்கு பேச தெரியும். ஆனா அதெல்லாம் மேடை நாகரிகம். புரியுதுங்களா? அதாவது அதை வந்து ஒரு சினிமாக்காரனாவோ இல்ல ஒரு விமர்சகராவோ யாரு வேணாலும் பண்ணலாம். ஆனா ஒரு தமிழ்நாட்டோட ஒரு முதலமைச்சரா நீங்க இதைய பண்றது வந்து தமிழ்நாட்டு உங்களுக்கு வாக்களிச்ச தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க பண்ற ஒரு மிகப்பெரிய இழுக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து இந்த நேரத்துல புரிஞ்சுக்கணும். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, ஊடகத்தை மதிங்க. ஊடகம் வேற யாரும் கிடையாது. அதாவது ஊடகம் அப்படிங்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் சிஎம் என்ன சொல்றாருன்னு ஊடகம் சொல்லுதோ அதை நாங்க நம்புவோம். அதே மாதிரி மக்களோட கோரிக்கை ஊடகம் வந்து எடுத்துட்டு போய் வைக்கும்போது நீங்க அதை மதிங்க. ஊடகத்துக்கு முன்னாடி வந்து நில்லுங்க, வாயை திறந்து பேசுங்க. இவ்வளவுதான் நாங்க கேட்கறது. இதை தாண்டி நாங்க எதுவுமே கேட்கல. நான் வந்து அடிப்படையில் வந்து திமுக உறுப்பினர் கிடையாது. நான் வந்து தந்தை பெரியாரோட ஒரு மாணவன். தந்தை பெரியார் என்ன சொல்றாரு அப்படின்னா, யார் சொன்னாலும் எவர் பேசியிருந்தாலும் உன் புத்திக்கும் பொது அறிவுக்கும் எட்டாத எதையும் நீ செய்யாத அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த தந்தை பெரியார திராவிட முன்னேற்ற கழகமும் தன்னோட கொள்கை தலைவராக சொல்றாங்க, தமிழக வெற்றி கழகமும் தன்னோட கொள்கை தலைவராக சொல்றாங்க. அப்போ நம்ம இதுல இருந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, தந்தை பெரியார் சொன்னதுதான், யார் செய்திருந்தாலும் என்ன திமுகவை சேர்ந்தாலும் தவறுன்னு சொல்றதுதான் தந்தை பெரியார் கற்றுக் கொடுத்திருக்காரு. இந்த கடந்த 5 ஆண்டு ஆட்சி காலத்தை எடுத்து பார்க்கும்போது எண்ணற்ற திட்டங்களை வந்து எவாலுவேட் பண்ணி பார்க்குறோம். அதுல எண்ணற்ற திட்டங்களை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சிருக்காங்க. தமிழ் புதல்வன், நான் முதல்வன், இலவசமா பஸ் பாஸ், பெண்களுக்கு இலவசமான பேருந்து, இப்படி பல திட்டங்களை செஞ்சிருக்கிறாங்க. இதன் அடிப்படையில இதை எவால்வேட் பண்ணி இதை வச்சு ஒரு காமன் மேனா நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்குங்கிறத செலுத்துறேன். ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு வெற்றி பெற முடியல. அதே இன்னைக்கு பெரியார வந்து கொள்கை தலைவர் சொல்லிட்டு இருக்கிற தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நான் அதே பெரியாருடைய பார்வையில, அவர் கொள்கை தலைவரை வச்சிருக்க அதே பெரியாருடைய பார்வையில பாக்குறேன். என்ன மாதிரி இன்னைக்கு வந்து வந்த ஒரு 20 நாட்கள்ல எத்தனையோ திட்டங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு எதிரான திட்டங்களை வந்து ஒன்றிய அரசு கொண்டு வரும்போது அதுக்கு வாய் மூடி மௌனமா இருக்காரு. குறிப்பா இன்னைக்கு ஜென்சி இந்தியா முழுக்க கையில் எடுத்துக்கிற ஒரு விஷயம், ஜந்தர் மந்தர்ல நீட் தேர்வுக்கு எதிராக ஒரு பெரிய நீட் தேர்வுல நடந்த முறைகேடுக்கு எதிராக பெரிய போராட்டம் நடக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் அதுக்கு எதிராக முடிந்த வரைக்கும் தன்னோட குரலை வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனா இன்னைக்கு தமிழக முதல்வர், தாவேகாவோட தலைவர் இந்த விஷயத்துக்காக நீட் தேர்வுக்கு எதிராக என்ன குரல் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா குறிப்பா இதை பேசுறதுக்கான அதிக கடமை வந்து
முதல்வர் விஜய் அவர்களுக்கு இருக்குது. ஏன்னா அவர் முதலமைச்சர் ஆனோன்னு முதலமைச்சர் பதவியேற்ற அதே மேடையில அவர் பேசினாரு, என்னோட வெற்றிக்கு காரணம் குட்டி நண்பா நண்பீஸ், நீங்க எல்லாம் தான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த குட்டி நண்பா நண்பீஸ் எல்லாரும் இன்னைக்கு வந்து ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் சொல்லித்தான் நீங்க முதலமைச்சரா வந்திருக்கீங்கிறத நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. அப்படிப்பட்ட அந்த குட்டி நண்பா நண்பீஸ் நாளைக்கு எத்தனையோ பேர் மருத்துவ கனவுகளோடு இருப்பாங்க. அந்த மருத்துவ கனவையெல்லாம் நிறைவேற்றுறதுக்காக இந்த தமிழ்நாடு முதல்வர் என்ன பண்ணியிருக்காருன்னா வாய் மூடி மௌனமா இருந்திருக்காரு ஒழிய இவருக்கு ஓட்டு போட்ட தமிழக மக்களுக்கே இவர் துரோகத்தை பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அதுக்கப்புறம் இந்த ஜென்சி மீட் இது வந்து தன்னெழுச்சியா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு வந்து வெற்றி வாய்ப்பு இழந்துருச்சு அப்படின்னு தன்னெழுச்சியா என்னை போன்ற பல இளைஞர்கள் கூடி நடத்தின இந்த கூட்டத்தை மாண்புமிகு அமைச்சர் ஆதவர்ஜுனா வந்து இழிவா பேசியிருக்காரு. 1500 ரூபாய் கொடுத்து எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு இழிவா பேசியிருக்காரு. மாண்புமிகு ஆதவர்ஜுனா அவர்களை நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், இதே மாதிரி தாவேகாக்கு தன்னெழுச்சியான இளைஞர்கள் கூட்டம் இருக்குது அப்படின்னா இதே மாதிரி உட்கார வைங்க, ஒரு பொதுவெளியில் வந்து உட்கார வைங்க, உங்க தலைவர் விஜய் நடுவில் வந்து நிக்க வைங்க. அவங்க எல்லாரும் தலைவர் விஜய் என்ன பேசுறாருங்கிறத கேட்கறத தாண்டி அவரை வந்து ஆரவாரமா கட்டி பிடிக்காம அவரை பார்த்து கிரேஸ் இல்லாம அவரோட கருத்து என்ன பேசுறாரு அப்படிங்கிற கேட்கறதுக்கு தயாரா இருக்கிற ஒரு கூட்டத்தை நீங்க தயார்படுத்தி வச்சிருந்தீங்கன்னா தான் உங்களால இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நடத்த முடியும். இந்த கூட்டத்துல முழுக்க முழுக்க ஒவ்வொருத்தரும் தன்னோட கருத்தை தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துறதுக்காக ஒவ்வொருத்தரும் மைக்கு வாங்கி நான் பேசுறேன்னு கேட்டாங்க. இதே தாவேகாரங்க எத்தனையோ பேர் எடுத்து மைக்கு நீட்டி நம்மளே பார்த்திருக்கோம். அவங்க எல்லாம் எப்படி அதுக்கு பிஹேவ் பண்ணிக்கிறாங்க. உங்க கொள்கை தலைவர் யாரு அப்படின்னு கேட்டா செங்கோட்டைன்னு ஒருத்தர் சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சுட்டு தன்னெழுச்சியா வந்து ஒரு கூட்டத்தை அவமானப்படுத்துற ஆதவர்ஜுனா அவர்களே, நீங்க இதே மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்டுங்க, விஜயை கொண்டு வந்து நிக்க வைங்க. இதே மாதிரி அவரோட கருத்தை கேட்கறதுக்கு அவர் மேல தாவாம மரத்துக்கு மாதிரி எட்டி குதிக்காம இந்த போஸ்ட் எல்லாம் பார்த்தாங்கன்னா மேலே ஏறி எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிற நீங்க தன்னெழுச்சியா வந்த கூட்டத்தை இன்சல்ட் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த வகையான அருகதையும் கிடையாதுன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி. திமுகவுக்கும் எனக்கு நடுவுல யாரு வந்தாலும் நிர்வாகம் பொறுப்பல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு 3rd கிரேட் ரவுடி பேசுற வார்த்தை. அப்போ இவங்களுக்கும் திமுகவுக்கும் நடுவுல வந்தது யாருன்னா கூட்டணிகள் தான் இருந்தாங்க. நாங்க வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். நேத்திக்கு அவர் அவமானப்படுத்தினது கூட்டணி கட்சி தான் அவமானப்படுத்திருக்காரு. IUML இருக்கட்டும், VCK இருக்கட்டும். நான் காங்கிரஸை பத்தி பேச நான் தயாராவே இல்லை. ஏன்னா காங்கிரஸை வந்து ரொம்ப பெரிய மதிப்பான ஒரு பார்வையில பார்த்தது. நான்லாம் வந்து எனக்குலாம் காங்கிரஸ் எல்லாம் அவ்வளவு பிடிக்கும். ஆனா இந்த எலெக்ஷன்ல அவங்க பண்ண